யார் கைவிட்டாலும் நாம் செய்த தர்மம் கைவிடாது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே கருணை உள்ளத்தோட மற்றவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யும்போது இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி நீங்கள் வாழ்க்கையில் கருணை உள்ளத்தோடு தர்மம் செய்து கொண்டே இருந்தால் பின்னாளில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த இயற்கை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதுதான் உண்மை. மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த மண்ணும் இயற்கையும் உங்களை கைவிடாது என்பதுதான் உண்மை. மனித குலத்தில் பிறந்த நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தர்மம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு உங்களுடைய கருணையுள்ளத்தோடு தர்மம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் கூட அந்த துன்பத்தை இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையில் உங்களுடைய மகிழ்ச்சியை எப்பொழுதுமே தக்க வைத்து கொள்ள உதவும் என்பதுதான் உண்மை. யார் ஒருவர் வாழ்க்கையில் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழும் வாழ்க்கையே மிகவும் அற்புதமான வாழ்க்கை என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் அப்பொழுது உங்களுடைய இறுதி காலத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது இளமை காலத்தில் நீங்கள் எத்தனை தர்மம் செய்தீர்கள் என்பதை நினைத்தால் உங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இளமை காலத்திலும் தர்மம் செய்யும்போது மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. அப்படி இளமை காலத்தில் தர்மம் செய்யும்போது உங்களிடம் செல்வம் இல்லாமல் போனால் நிச்சயமாக அந்த தர்மமே உங்களை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. தர்மம் எப்பொழுதும் தர்மம் செய்பவர்களை கைவிடாது என்பதுதான் உண்மை. தர்மத்துக்கு நிகரானது இந்த உலகில் வேறு எதுவும் கிடையாது. தர்மம் செய்வது எப்படி என்று முதலில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தற்பெருமைக்காக தர்மம் செய்யக்கூடாது. அப்படி தர்மம் செய்தால் இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில் பின்னாளில் உறுதுணையாக இருக்காது என்பதுதான் உண்மை. உங்களுடைய கருணை உள்ளத்தோடு பிறருக்கு தர்மம் செய்யும்போது பிற்காலத்தில் உங்களுக்கு துன்பம் வரும் என்ற சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக நீங்கள் செய்த தர்மம் உங்களை கைவிடாது என்பதுதான் உண்மை. தர்மம் செய்யும்போது எப்பொழுதுமே உள்ளத்தில் எதுவும் வைத்து கொள்ளக்கூடாது. தூய்மையாக இருக்க வேண்டும். புன்னகையுடன் தர்மம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் தர்மத்திற்குத்தான் உண்மையான தர்மம் என்று சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் கௌரவத்திற்காக செய்யும் தர்மம் அது தர்மமே அல்ல. பிறருடைய சுயநலத்திற்காக செய்யும் தர்மம் தர்மமே அல்ல. உங்களுடைய உறவினர்கள் உங்களை ஏதாவது ஒன்று நினைத்து விடுவார்கள் என்பதற்காக செய்யும் தர்மம் இருக்கிறதல்லவா, அது தர்மமே அல்ல. உங்களுடைய இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு கருணையுள்ளத்தோடு புன்னகையோடு செய்யக்கூடிய தர்மம்தான் உலகில் தலை சிறந்த தர்மமாகும். அதற்கு நிகரான விஷயம் வேறு எதுவுமே உலகில் கிடையாது. தர்மத்துக்கு நிகரானது இந்த உலகில் வேறு எதுவும் கிடையாது. அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.